ஜனநாயகனை யாருமே அசைக்க முடியாது. வசூல் சாதனை மன்னனா இருப்பார். திரும்பி போற ஐடியாவே இல்லை. அதாவது ஒரு 27 கோடி 25 கோடி நேற்று இருக்கும் சொல்றாங்க. அதாவது சண்டே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 15 கோடி வரும்ன்றாங்க. I am coming. நார்த் இந்தியாவில் படங்கள் பண்ணுறதே இல்லை. தமிழ் படங்கள் டப் பண்ணிட்டு ஜனநேதா அப்படின்ற படம் வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நார்த் இந்தியாவிலே இந்த படம் வந்து ஒரு ஹைப் வந்திருக்குன்னா அது விஜய் சாருடைய ஒரு மேஜிக் தானே. இப்போ வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ரெண்டிங் இருக்கிற படங்களில் 10 படங்களில் ஒரு படமாக தளபதி விஜய் அவர்களுடைய படம் ஜனநாயகன் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பெருமையான விஷயம் இல்லை. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே, எல்லாரும் போய் பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த குட் டச் பேட் டச் விஷயம்லாம் வந்து குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அவங்கள. ஸோ இதுக்கு போய் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற இது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயலை தான் நான் பார்க்குறேன். பல படங்கள் வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்கிற படங்கள்லாம் வந்து அவங்க யூஏ கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த படம் லீக் ஆனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது வந்து இண்டஸ்ட்ரியே அதிர்ச்சியில் ஆக்கின ஒரு விஷயம். அது டெலிகிராம் ஆப்புக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. எப்படி நீங்கள் வந்து படங்களுடைய டிரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? ஒரு 4 GB மேலே போகிற கண்டென்ட் எல்லாம் நீங்கள் பேன் பண்ணணும். படம் 1000 கோடி அடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதே கேள்வி நான் போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்போதுமே இந்தியா கிளிட்ஸில் உங்களுடைய வீடியோஸ்க்கு மட்டுமே ஒரு தனி ஃபேன்ஸ் உண்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அதிகப்படியான வியூஸ் போனது நம்ம சேனல் தான் போயிருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தோடு இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ. தளபதி அவர்களுடைய கடைசி படம் இது மக்களுக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு பெரிய இழப்புனே சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இழப்புன்றதோட ஃபர்ஸ்ட் கெயினை பற்றி பேசுவோம். கெயின் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 நாள் இப்போ வந்து வீக்கெண்ட் முடிஞ்சிருக்கு. நம்ம திங்கட்கிழமை பேசிகிட்டு இருக்கோம். வேர்ல்டு வைட் வந்து 21.8 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 215 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெட் ட்ராக் போட்டிருக்காங்க. ரெட் ட்ராக்ன்றது வந்து வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை போடுறது. அதில் வந்து நம்பர் 1ல வந்து ஆடிசி போட்டிருக்காங்க. ஆடிசி வந்து 640 மில்லியன், இது 21 மில்லியன் போட்டிருக்காங்க. அப்போ வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ரெண்டிங் இருக்கிற படங்கள்ல 10 படங்கள்ல ஒரு படமா தளபதி விஜய் அவர்களுடைய படம் ஜனநாயகன் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பெருமையான விஷயம். கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ண போறோம்ன்றது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு மாதிரி ஒரு சோகத்தை கொடுக்குற விஷயம். ஆனா அவர் வந்து நம்ம கூட இருக்க போறாரு வேற விதத்துல. அவர் வந்து ஒரு சிஎம்மா நம்ம கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்க போறாரு. பட் சினிமா துறை பொறுத்தவரை வந்து எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கு. இப்படி ஒரு 4 நாள்ல 21 மில்லியன் 210 கோடி டர்ன் ஓவர். ஓகே, இதெல்லாம் எப்படி பாசிபிள்? இது 210 இல்லை, ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை 300 கோடி பண்ணியிருக்கோம். பைரசி, அதாவது லீக்கு படம் வராமல் இருந்திருந்தா, இந்த படம் வந்து 7 மாதம் 6 மாதம் டிலே இல்லாமல் இருந்திருந்தா இந்த படம் நேரம் 300 கோடி தாண்டி இருக்கும். 300-350 கோடியை தாண்டும். ஏன்னா அந்தளவு ஹைப் இந்த படத்துக்கு இருந்தது. ஜனநாயகன் வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹைப்பு. கரெக்ட். ஸோ அதுவும் பொங்கல் ஹாலிடேல வந்திருந்ததா அந்த 9 நாள் லீவு நாட்களில் இந்த படம் வந்து ஜஸ்ட் லைக் தட் 4 நாள்லேயே வந்து 300 கோடி எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ 220 கோடின்றதே ஒரு பெரிய சாதனை. அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் இந்த படம் வந்து இப்படி ஒரு சாதனை பண்ணுதுன்னா இதை விட என்ன சொல்லணும்? புரியுது. அது விஜய் சாரோட மேஜிக் தான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஹீரோடைய பட்டியலில் ஒருத்தர் வந்து இனிமேல் படம் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆப்வியஸ்லி பெரிய இழப்பு இல்லை. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 210 கோடி 220 கோடி வருதுன்னா 4 நாளில் தமிழ் சினிமாக்கே ஒரு வளர்ச்சி இல்லை. கரெக்ட். இப்போ நம்ம தமிழ் சினிமா வந்து என்ன எதிர்பார்க்குது? இந்த எவ்ரி வருஷம் வந்து இதனுடைய வளர்ச்சி, அதாவது டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகணும், கிராஸ் வசூல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் அப்படி இருந்து ஜஸ்ட் லைக் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய வசூலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எந்த அளவுன்னா கர்நாடகாவில் இந்த படம், கர்நாடகாவில் வந்து கன்னட படங்கள்லாம் ஓடாமல் இருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 12-14 கோடி இது வரையும் பண்ணியிருக்கு. 4 நாளில் வந்து 15 கோடி கிட்ட பண்ணுது. கேரளாவில் இந்த படம் 10 கோடியை தாண்டுது 4 நாட்களில். எல்லாம் சொல்றாங்க தமிழ் படம் 10 கோடி கலெக்ட் பண்ணுதா அப்படின்னு. நார்த் இந்தியாவில் 10-12 கோடி பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் படங்கள் பண்ணுறதே இல்லை. தமிழ் படங்கள் டப் பண்ணிட்டு ஜனநேதா அப்படின்ற படம் வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க நார்த் இந்தியாவில் விட இந்த படம் பண்ணுதுப்பா அப்படின்னு. ஸோ நார்த் இந்தியாவிலே இந்த படம் வந்து ஒரு ஹைப் வந்திருக்குன்னா அது விஜய் சாருடைய ஒரு மேஜிக் தானே. இன்ஃபேக்ட் நார்த் இந்தியாவில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொமோஷன்லாம் பண்ணால் இந்த படம் 300-400 கோடி பண்ணியிருக்கலாம் தாராளமாக. அந்த அளவு வந்து இது பண்ணதுக்கு டைம் இல்லை. ஏன்னா முதல்ல அவர் சிஎம் ஆயிட்டாரு, அடுத்து வர முடியாது, சினிமாக்காக வந்து பேசக்கூட முடியாது. அடுத்ததாக 6 மாதம் டிலே ப்ளஸ் வந்து படம் லீக் ஆனது. இத்தனை காரணங்களால தான் இந்த படத்தை வந்து இந்த
க்ரோத்தே கம்மியாக இருக்குது. புரியுது. இல்லைன்னா இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 50% அதிக வசூலை பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதான், இந்த வார்த்தை தான். ஒரு திரைப்படம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து திரையரங்கு வரணும் அப்படின்னா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றாங்க. கண்டிப்பாக. ஆடிசி இந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வசூல் வந்திருக்குன்னா அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். படம் வந்து லேகாக போகுது இப்படி எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த படத்துக்கு அதே சொன்னாங்க, இந்த படத்துக்கு அதே சொன்னாங்க. இன்னைக்கு ஆடிசி வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுறதுன்னா வேர்ல்டு வைடு அந்த லேக் எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. அதுதான் இந்த ஜனநாயகன் படத்தில் நம்மளுக்கு கொடுத்த அனுபவம். நான் 3 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக விஜய் சார் வரும்போதெல்லாம் ஒரு மேஜிக் நடக்குது. அவர் பாடல்கள் காட்சியில் வந்து அவர் டான்ஸ் பண்ணும்போது நம்மளும் டான்ஸ் பண்ண நினைக்கிறோம். அவர் ஆக்ஷன் பண்ணும்போது வாவ் என்ன மாதிரி கூஸ்பம் மூமெண்ட்ஸ்ரா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு எங்கேஜ் பண்ணிட்டு போகும்போது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதானே. கண்டிப்பாக அப்படி பார்த்துட்டு இருக்கிறது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த செலிப்ரேஷனை ஜனநாயகன் படம் கொடுத்தது தான் இவ்வளோ பெரிய வசூல் சாதனை. இன்ஃபேக்ட் வந்து 4வது நாள் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் டே மாதிரி கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு பல திரையரங்குகள் சொல்றாங்க. ஆமா. Thursday படம் ரிலீஸ் ஆகுது, ஃப்ரைடே நார்மல் டிப் இருக்கும், சாட்டர்டே பிக்கப் ஆயிடுது, சண்டே அன்னைக்கு வந்து முதல் நாள் வசூல் மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு புக்கிங் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 27 கோடி 25 கோடி நேற்று இருக்கும் சொல்றாங்க. அதாவது சண்டே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 15 கோடி வரும்ன்றாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு. ஓகே ஓகே. 2வது வாரமும் வேற யாரும் வரப்போறது இல்லை. இந்த 2 வீக்கெண்டை பார்த்தீங்கன்னா இந்த படம் பட்டை கிளப்பி போகுது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வசூல் சாதனை. அது பிறகு 7ஆம் தேதி படங்கள்லாம் நிறைய இருக்கு. 7ஆம் தேதி 14ஆம் தேதி நிறைய 14ஆம் தேதி 3 படம் வருது தமிழ் சினிமாவில். எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஸ்வநாத் சென்சா வரும்னு பார்த்தா மகுடமும் வருது, ஹாய் படம் வருது அப்படின்னு ஒரு 14ஆம் தேதி வந்து ஜாம் பேக்டா படங்கள் வருது. அது பிறகு 21 வருது, 28 வருதுன்னா அப்போ மக்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்துடும். ஆனால் இந்த 2 வாரங்கள் ஜனநாயகனை யாருமே அசைக்க முடியாது. வசூல் சாதனை மன்னனா இருப்பார். சூப்பர் சார் சூப்பர் சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஃபேன்ஸ் வந்து அதை மறுக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே, எல்லாரும் போய் பார்த்துருக்கலாமே. இன்ஃபேக்ட் அந்த குட் டச் பேட் டச் விஷயம்லாம் வந்து குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அவங்கள. ஸோ இதுக்கு போய் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயலை தான் நான் பார்க்குறேன். பல படங்கள் வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்கிற படங்கள்லாம் வந்து அவங்க யூஏ கொடுத்துருக்காங்க. யூஏ 16+ கொடுத்துருக்கலாம். இந்த படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யூஏ 16+ போகும் தாராளமாக. அது எதுக்கு இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? இவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா இப்போ படத்தை கொடுத்தா போகிறோம், சென்சர் கொடுத்தா போகிறோம், நான் ரிலீஸ் பண்ணால் போகிறோம். ஏன்னா எவ்ரிடே இதே ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் 6 மாதம் இதே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியுமா? புரியுது. சென்சர் கிடைக்குமா இல்லையா, பாம்பே போ, சென்னை வா, இந்த சென்சர் போ, அந்த சென்சர் போ. கடைசியில் இந்த படம் சென்சர் ஆனது பெங்களூரில். ஓகே. பெங்களூர் சென்சர் ஆஃபீஸ்லாம் சென்சர் ஆயிருக்கு. நீங்கள் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியா? பெங்களூர் ஆஃபீஸ் சென்சர் சர்டிஃபிகேட். டெல்லியெல்லாம் இல்லை, டெல்லி இல்லை, பாம்பே இல்லை, பெங்களூரில் அந்த படத்துடைய கமிட்டி திருப்பி பார்த்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆனாலும் பெங்களூர் சர்டிஃபிகேட் இருக்குது. நான் பார்க்கும்போது என்ன பெங்களூர் எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ இங்கெல்லாம் சுற்றி வந்து கடைசியில் பெங்களூரில் போய் இந்த படத்தை அந்த கமிட்டி பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ தூரம் ஒரு படம் வந்து எவ்வளோ சிக்கல்களை சந்திச்சிருக்கு பாருங்க. ஒரு தயாரிப்பாளர் 6 மாதமாக இது போராட்டம் பண்ணி கடைசியில் சென்சர் வாங்கியிருக்காரு. ஆனால் காரணமே தெரியல அவருக்கு. இதுதான் பிரச்சனை. புரியுது. அதாவது இப்போ உனக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இப்போ உங்களை நான் அடிக்கிறேன் வச்சுங்களேன், ஒரு காரணம் சொல்லி அடிச்சாலும் ஓகே, நீங்க காரணம் எல்லாம் அடிச்சீங்கன்னா நீ சொல்லுங்க, டே ஏன்டா அடிச்சா, அது காரணம் சொல்லிட்டாரு சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாருமே தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, ஏங்க இப்படி பண்றீங்க, எதுக்காக இந்த படத்துக்கு சென்சர் கொடுக்க மாட்டேங்க, ஒரு காரணம் சொல்லுங்க எங்களுக்கு, அட்லீஸ்ட் மனவேதனையாவது கொஞ்சம் குறையும். ஆனா அதுக்கும் காரணம் இல்லை, எதுக்கும் காரணம் சொல்லல. பொலிட்டிக்கலாக ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க வந்து தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு பேர் வருது, டிவிகேன்னு வருது. இல்லப்பா நீ டிவிகே நாங்க கையில போடக்கூடாது, டாட்டு போடக்கூடாது, அதை தளபதி போடுன்னு அப்பயே சொல்லியிருக்கலாமே. கண்டிப்பா முடிஞ்சு போச்சு இல்ல. ஆமா, இப்போ அதுதான் போட்டிருக்காங்க. ஆமா, தளபதி தான் தளபதி போட்டிருக்கு. ஓகே, அது டிவிகேனே தெரிஞ்சிச்சு. பட் என்ன சிஜில எவ்வளவு கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணிட்டாங்க. நான் கேட்க வருது அப்பயே சொல்லிட்டு தொலைச்சிருக்கலாம்ல. ஏப்பா டிவிகேன்னு போடாத, நீ பாட்டி ஆரம்பிச்சிட்ட, அதனால வந்து நீ என்ன பண்ண, இது வந்து தளபதி போட்டுருந்தா அது வந்து சிஜில கரெக்ட் பண்ணிருக்க போறாங்க. கரெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதானே பிரச்சனை. ஆமா, இப்போ கரெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு என்னென்னா சென்சர் போர்டில் வந்து அவங்க எதிர்பார்த்துருந்ததுன்னா அவர் சிஎம் ஆகிட்டோம், டைட்டில் சிஎம் கார்டோட போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்காக தான் டிலே பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. அப்புறம் கடைசியில் ஒரு ட்ரிபியூட்டும் போடுப்பா, எதுக்குப்பா அதை வந்து தனியாக பண்ணுறேன், ஏன்னா இனிமேல் படம் நடிக்க போகிறது இல்லை அவர், அதனால் வந்து ட்ரிபியூட் கார்டும் போட்டு திருப்பி வந்து சென்சர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே யாரோ சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இன்ஸ்டிங் சொல்லியிருக்கு, அவர் சிஎம் ஆக போகிறாரு, எதுக்கு சீக்கிரமாக சென்சர் கொடுக்கணும், சென்சர் சிஎம் ஆன பிறகு சென்சர் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். புரியுது சார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன விஷயம் தான், அந்த டைட்டில் கார்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ டைட்டில் கார்டும் அந்த என் கிரெடிட்ஸும் அந்த டைட்டில் கார்டு தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இந்த ஃபேன்ஸ் அதை எந்த அளவுக்கு ரசிச்சா, அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து இந்த படம் வந்து லீக் ஆன படம், கண்டென்ட் அதே தான் வந்தது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன், அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் படம் பார்த்தவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லீக்கில் இருக்கிறது அதே கண்டென்ட் தான் வருது. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த டைட்டிலும் எண்டில் வந்து அந்த 41 மினிட் தான்.
ஒரு 71 செகண்ட் வந்து ட்ரிபியூட் கொடுத்துருந்தாங்கல்ல, அது அந்த படத்தில் இல்லை. இது வந்து இதில் இருந்தது லீக்கில் இல்லை, இதில் இருந்திருக்கு. ப்ளஸ் அந்த டைட்டில் கார்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 யூனிக்னஸ் கிடைச்சதே வந்து அந்த படத்துக்கு வந்து அதுதானே. எங்கெல்லாம் அதாவது ஒரு 10 இடத்துல நம்ம கிளாப் அடிக்கிறோம்னா அது 2 இடம் இந்த இடமும் கண்டிப்பாக அந்த டைட்டில் வரும்போது பயங்கரமான கிளாப்பு, அந்த எண்ணில் வந்து எல்லாரும் எமோஷன் கிளாப்பு, அப்படியே ஒரு ஃபீல், ஐயோ என்னடா இது தலைவர் இருக்க போகிறது இல்லையே, தளபதி இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் எழுந்து போகாமல் அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்ருக்கோம், இது எப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி நம்ம அங்கேருந்து விலகிறோம். ஸோ அந்த அனுபவம் தான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கான ஒரு காரணம். அதாவது ஒரு எமோஷன் கிடச்சிருக்கு, அதை விட கூஸ்பம் மூமெண்ட்ஸ் நிறைய, என்டர்டெயின்மெண்ட் நிறைய, சோல் ஒரு பெர்ஃபார்மர் தான். அதாவது இந்த படத்தில் எல்லாருமே ரசித்தது ஒன்லி தளபதி விஜய் சார் மட்டும்தான். கரெக்ட். இது வந்து நிறைய படங்கள் நடந்ததில்லை. ஒரு படத்தில் த்ரோட் த ஃபிலிம் நம்ம வந்து ஒருத்தரை மட்டுமே ரசிச்சுட்டு இருக்கோம், அவர் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் வந்து த்ரோட் த ஃபிலிம் நம்மளை வந்து தாங்கி, அவருடைய ஷோல்டரில் தாங்கி நம்மளை என்டர்டெயின் பண்ணி கடைசி வரையும் நம்மளை என்கேஜ் பண்ணி நம்மளை வந்து ஒரு எமோஷனோட விட்டுருது. கண்டிப்பாக. இதை விட என்ன வேணும்? புரியுது சார். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1000+ ஸ்க்ரீன்ஸ் தமிழ் சினிமாவில் அதிகமாக ஸ்க்ரீனிங் இருந்த படம் இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் அதெல்லாம் சும்மா யாரோ எக்ஸாசரேட் பண்ணுறாங்க. 850-900 ஸ்க்ரீன் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா எல்லா ஸ்க்ரீனும் இப்போ வந்து ஏற்கனவே படங்கள் ஓடிட்டு இருக்கு, கரெக்ட், தூக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதய முரளி நல்லா போயிட்டு இருக்கு, அது பிறகு கட்டா குஸ்தியும் போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஜஸ்ட் லைக் இது தூக்க முடியாது. அவங்க வந்து 850-900 ஸ்க்ரீன் போறோம்னு நினைச்சாங்க, அந்த ஸ்க்ரீன் கிடைச்சது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே எல்லாருமே அதை போட ஆரம்பிச்சாங்க. அதாவது 1000 ஸ்க்ரீன் கிட்ட போட ஆரம்பிச்சாங்க. 1200 திரையரங்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 1000 திரையரங்கு ஓடுறதே பெரிய விஷயம். புரியுது. 950 ஸ்க்ரீனே வந்தது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 90% ஸ்க்ரீனில் ஜனநாயகம் தான் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. கரெக்ட். இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரமும் அதே மாதிரி தான் ஓடும். ஏன்னா செகண்ட் வீக் எல்லாம் யாரும் தூக்க போகிறது இல்லை, எல்லாருமே செகண்ட் வீக் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ தான் அந்த படத்துக்கு இன்னும் பரபரப்பு அதிகமாகிட்டு இருக்கு, எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் வீக்கு இன்னும் பெருசாக போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. புரியுது சார். அதேமாதிரி இந்த படம் லீக் ஆனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது வந்து இண்டஸ்ட்ரியே அதிர்ச்சியில் ஆக்கின ஒரு விஷயம். அது இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்துட்டு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து அசோசியேஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம். சவுத் இந்தியன் ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம், SIFPAன்னு சொல்லிட்டு. அதில் இப்போ லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சென்ட்ரல் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் வந்து திரு சுரேஷ் கோபி வந்திருந்தார். நாங்கள் அவரோட சேர்ந்து பேசுறது எல்லாமே இதுதான், இந்த மாதிரி ஒரு லீக் வந்து இனிமேல் நடக்கவே கூடாது. அப்போ டெலிகிராம் ஆப்புக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. இப்போ லாஸ்ட் ஜூலையில் 4ஆம் தேதி வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போயிருக்கு டெலிகிராம் ஆப்புக்கு. எப்படி நீங்கள் வந்து படங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? ஒரு 4 GB மேலே போகிற கண்டென்ட் எல்லாம் நீங்கள் பேன் பண்ணணும். இப்போது ஒரு 8 GBன்னா ஒரு படம், இப்போ என்ன அதுனா டெலிகிராம் ஆப்பில் 20 GB கூட அனுப்பலாம் அப்படின்னு இன்டைரக்டாக போகக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து வருது இல்லை. இப்போது அவங்க எஜுகேஷன் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க, புக்ஸ் அனுப்புகிறோம், ப்ளஸ் வேரியஸ் கண்டென்ட் அனுப்புகிறோன்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ரோஆக்டிவாக ஒரு ஸ்டெப் எடுங்க. படங்களுடைய அதாவது விஷுவல் கண்டென்ட் போகுதுன்னா காப்பிரைட் இல்லாமல் அனுப்பாதீங்க. காப்பிரைட்னா அந்த ப்ரொடியூசர் அனுப்பிச்சுன்னா ஓகே. ப்ரொடியூசராக இப்போ நான் வந்து ஒரு டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வச்சுங்களேன். நான் வந்து வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அனுப்ப முடியுன்றது இப்போ லிமிடேஷனே இல்லை, நிறைய GB அனுப்பலாம். முன்னாடி இருந்த லிமிடேஷனில் ஓகே டெலிகிராம் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து GB அனுப்புறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ வந்து நீங்கள் எங்களுடைய பெர்மிஷனோட அனுப்புனா ஓகே. இப்போ நான் வந்து என்னுடைய எடிட்டருக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னா டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பெரிய கண்டென்ட் அனுப்புறேன்னா ஓகே. பட் பர்மிஷன் இல்லாமல் யாருமே கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதுக்கு என்னென்ன வரைமுறைகள் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ பைரசி நடக்கவே கூடாது, கண்டென்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. கரெக்ட். ஸோ இதுதான் நம்முடைய ஒரே ஆக்டிவிட்டி. இப்போ எந்த அளவுன்னா, இப்போ இந்த படத்தோட வசூலில் ஒரு விஷயம் பாருங்கள், ஆன்லைனில் பைரசி வந்துருச்சு திருப்பி. இந்த பிரிண்ட் வருது. ஓகே. இப்போ ரிலீஸ் ஆன படம் வந்து இது அப்படியே வந்து பைரசியில் வருது. அப்போ பைரசி வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களோட நெட்வொர்க்கு மிகப்பெரிய பெருசாக இருக்குது. இதுக்காக தான் சென்ட்ரல் மினிஸ்டரோட மீட்டிங் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து சுரேஷ் கோபி அவர்கள் வந்து நம்மளுக்கு மினிஸ்டர் அங்கே அவரோட மீட்டிங் வச்சுருக்காரு டெல்லியில். அநேகமாக ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் இருக்கும். இந்த பார்லிமெண்ட்ரி செஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ரொடியூசர் அசோசியேஷனும் அங்கே போய் மீட் பண்ணி அவங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது எந்தளவு பைரசியினுடைய தாக்கம் ஏற்படுத்துது தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவை. அதில் முக்கியமாக எக்ஸாம்பிளே வந்து ஜனநாயகம் தான். ஜனநாயகம் படத்தினுடைய லீக் வந்து எந்தளவு ரீச் ஆயிருக்கு, அதுக்கு காரணமே டெலிகிராம் ஆப் தான். புரியுது. டெலிகிராமும் ஆன்லைன் தான். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? இதை கண்ட்ரோல் பண்ணனா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே விடிகாலங்க. கண்டிப்பாக இப்போ போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஒரு ஜனநாயகன் ஒரு விஜய் சார் படம் இதை தாண்டி வெற்றி அடையுது, இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுக்குது. மற்ற படங்கள்லாம் வராது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஓகே பார்த்தாச்சு, இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னுவாங்க. விஜய் சார் வரும்போது ஒரு எமோஷனல் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லா நடிகருக்கும் அது கிடைக்காது இல்லை. கரெக்ட். அப்போது சினிமாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த டெலிகிராம் ஆப்லேருந்தும் இந்த ஆன்லைன் பைரசிலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கான ஸ்டெப்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, படம் 1000 கோடி அடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அதே கேள்வி நானும் கேட்குறேன். 1000 கோடிலாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து நம்ம நெகட்டிவாக யோசனை பண்ண வேண்டாம். இவ்வளோ தூரம் டேமேஜ் ஆயிருக்கு ஒரு படம். இதில் இந்த படம் பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 400-500 கொண்டு பண்ணாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாக. நீங்கள் இப்போதைக்கு நான் வெயிட் பண்ணுறதே இது ஒரு 500 கோடி பண்ணிடணும்.
ஆஹா. அந்த ஒரு சாதனையே பெருசு. ஏன்னா எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. 1.2 crore பீப்புள் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸே ரெக்கார்டில் வந்து பதிவு பண்ணுறாங்க. பெயில் கொடுக்கக்கூடாது அந்த பைரஸ் பண்ணவங்களுக்கு, லீக் பண்ணவங்களுக்குலாம். அதில் 1.2 crore பீப்புள் பார்த்தாங்கன்னா அந்த 1.2 crore பார்த்துருந்தாங்கன்னா 250 கோடி. புரியுது. ஞாபகம் வச்சுங்க, 250 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இப்போ 500 கோடி பண்ணாலே இப்போ ஆக்சுவல் கலெக்ஷன் எவ்வளோ? 750 கோடி. அந்த 750 கோடி ஆட் பண்ணி ஆகணும்ல. ஆமாம். ஸோ ஏன்னா அவங்க திருப்பி பார்த்துருந்தாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. நான் சொல்ல வர்றது அந்தளவு அந்த 1.2 crore பீப்புள்னா அதில் ஃபேமிலிலாம் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம். ஆமாம். அதாவது 1.2 அதை பார்த்துருக்காங்க அப்படின்னா அதில் உட்காந்து பார்த்தவங்க 3 பேராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம். அப்படிலாம் கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அது பிறகு சர்டிஃபிகேட்னால எவ்வளோ பேர் வந்து குழந்தைங்க வர முடியும். குழந்தைங்க வந்திருந்தா இன்னும் ஒரு 30-40 லேக் டிக்கெட் போய் நேத்தில அவ்வளோ சண்டை தேட்டர் வாசல். அதான் சொல்கிறேன், 30-40 லேக் டிக்கெட்டுன்னா அது எவ்வளோ? இன்னொரு 80-100 கோடி. ஆமாம். ஸோ இப்படி பல விதங்கள் இந்த படம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல சென்சர் ஆகும்போது யூஏ சர்டிஃபிகேட் 16+ கொடுத்துட்டு அதில் வந்து தான் இந்த படம் வசூல் பயங்கரமாக ஆயிருக்கு. கரெக்ட். இப்போ சர்டிஃபிகேட் 6 மாதம் டிலே, லீக்கு, இத்தனை விஷயங்கள் நடுவில் ஒரு படம் வரும்போது நீங்கள் 1000 கோடியெல்லாம் எதிர்பார்த்து அந்த படத்தை வந்து ஒரு டார்கெட் பண்ணி பேசுறதுலாம் நியாயம் கிடையாது. யாருமே 1000 கோடி பண்ணாது அப்படின்னு நெகட்டிவ் எல்லாம் போடாதீங்க, தமிழில் போடாதீங்க. ஆல்ரெடி பண்ணிடுச்சுன்னு வச்சு அப்படி வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 1000 கோடி பண்ண வேண்டிய படத்தை தடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க தமிழில். அது நியாயம். புரியுது. 1000 கோடி பண்ண வேண்டிய படத்தை தடுத்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்து டிலே பண்ணி லீக் பண்ணி எல்லாம் பண்ணி தடுத்துட்டாங்க. ஓகே, அதை மீறி இந்த படம் வந்து 500 கோடி பண்ணதாலே மிகப்பெரிய சாதனையை நீங்க பார்க்கணும். கண்டிப்பா. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இப்படி போற வேகத்துல 210 கோடி 4 நாள், இப்போ இந்த 1 வீக்ல, அதாவது இன்னும் 3 நாட்கள் இந்த படம் 300 கோடி டெஃபினட்டா தாண்டும். இப்போ 300 கோடினா அடுத்த வாரம் காம்படிஷனே இல்லை அப்படின்னு வரும்போது 400-450 கோடி ஒரு லைஃப் டைம் ரன்ல 500 கோடி பண்ணுதுனாலே விஜய் சாரோட ஹையஸ்ட் கலெக்ஷனே 610 கோடி தான் வந்து லியோ. இந்த படம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி வந்த மாதிரி தான் கணக்கு. ஏன்னா நான் சொல்றது 1.2 crore பீப்புள் ஆன்லைனில் பார்த்துட்டாங்க. அதை டோட்டலாக பண்ணீங்கன்னா இந்த படம் 750-800 கோடி தான். ஆமாம். ஸோ வசூல் சாதனை பண்ண வேண்டிய படமாக தான் நீங்கள் பார்க்கணும். சாதனைகளை தடுத்து விட்டார்கள், ஆனால் அந்த படம் மீண்டும் சாதனை பண்ணி தான் முடியுது. நைஸ். அப்படி எடுத்துக்கணும் நீங்கள். சூப்பர் சார். சார், விஜய் சாருக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி தொடர்ந்து இந்த கிரிட்டிசம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டுறாரு, எதுக்குமே அதை ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டேன். அதுக்கான காரணம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கேன், நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அவர் பதில் சொல்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் எபிசோடு? புரியுது. அதுவும் ஒரு நல்லா இருக்கும் எபிசோடு. இப்போ வந்து நான் வந்து அவரை மீட் பண்ணும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து எப்படின்னா பதில்லாம் சொல்ல மாட்டார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வந்து சைலன்ஸ் தான் பதில், ஸ்மைல் பதில், செயல் தான் அவருடைய இது. நம்மளும் நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், செயலில் மட்டும் காமிப்போம், பேசாமல் இருப்போன்னு. ஆனால் விட மாட்டேன்றீங்க. சார் இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி பேச வைக்கிறீங்க. பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என் செயலில் நான் காமிக்கிறேன், என் செயல் மட்டும் போகிறோம். நான் வந்து இவ்வளோ தொலைவு பேசணும்னு அவசியம் கிடையாது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, எதை பண்ண போகிறாரு, அது வந்து ரொம்ப பெரிய இது தெரியுமா, ஸ்ட்ரென்த்து தெரியுமா. இப்போ நான் எதுவுமே சொல்லணும்னு வச்சிங்களேன், நிறைய சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா they will always tell don't tell what you want to do, don't tell what you are going to do, what you are doing. எதுவுமே சொல்லாத செய்யின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு எந்தூசியாசம்ல இருந்து I am going அப்படின்னு சொல்லுவோம், ஐ எம் டூயிங் அப்படின்னு. அவருக்கு அது ஃபெயில் ஆச்சு வச்சிங்களா, வாய் மூடிட்டு கமுக்கமாக இருப்போம். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ஜெயிக்கும் போது நம்மளுக்கு வாவ், என்னடா மனிதர் எதுவுமே சொல்லாமல் ஜெயிச்சுட்டு போறாரு அப்படின்னு இருக்கும். அது வந்து சைலன்ஸ் இஸ் கோல்டன் அண்ட் பவர். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.